जगन्नाथ जगन्नाथ चकानयन चकानयन जगन्नाथ जगन्नाथ चकानयन चकानयन नीला மாட்டிக்கிட்டு எங்கப்பா வேக வேகமா போறேன்? ஊருக்கு ரத யாத்திரைக்கு போறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும். நான் வந்து அப்புறமா பேசுறேன், வரேன். நிலுப்பா, பூரி ரத யாத்திரையில அப்படி என்ன விசேஷம்? பொதுவா நாம தான் சாமியை பார்க்க கோயிலுக்கு போவோம். ஆனா ரத யாத்திரையில ஜெகநாதர் தன்னோட பக்தர்களை பார்க்க அவரே ஆர்வமா வருவாராம். என்னப்பா ஓவரா வீடு விடப்பா, நம்ம சாமியை போய் பார்க்கறதே இப்பெல்லாம் பெரிய விசேஷமா இருக்கு. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸு அது இதுன்னு இதில் சாமி நம்மளை பார்க்க வராதா என்ன? ஆமாண்டா, அதனாலதான் அவருக்கு கண்ணே பெருசு பெருசா இருக்கும். ஏன்னா அவர் எல்லா பக்தரையும் பார்க்கணும்ல, அதனாலதான் அவ்வளவு பெரிய கண்ணு. போதும், உன் கதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு சாமி கும்பிடுறதே பிடிக்காது, நீ சொன்னாலும் ஏற்க மாட்டேன். நான் ஏற்றுக்கிற மாதிரி நீ சொல்லுப்பா, இல்லைன்னா சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆதரவும் இல்லைன்னு ஒத்துக்கப்பா. ஏன் இல்லை, உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சியே இருக்கு. ஒரிசால ஜாஜ்பூர்னு ஒரு ஊர், அதுல பந்து முகந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்க்க ஜெகநாதர் நேராகவே வந்தார் தெரியுமா? கேட்குறேன், கேரளா இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லுவ. பந்து மகந்தியை பார்க்க ஜெகநாதர் நேரம் வந்தாரா? சரிதான் போப்பா. நான் முழுசா அந்த நிகழ்ச்சியை சொல்றேன், கேட்டுட்டு அப்புறம் பேசு. அவருக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவர் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்து வந்தார். ஹரி பகவானின் சிறந்த பக்தராகவும் தனது நாட்களை பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பது கழித்து வந்தார். ஒரு முறை அவரோட பதில கடும் பரிசு ஏற்பட்டது. அப்போ ஹரே கிருஷ்ணா ஜெகநாதா. வந்துட்டீங்களா? ஏதாவது வாங்கி கிடைச்சதா? எங்கம்மா ஊரே பஞ்சத்தில் இருக்கு, யாரை கேட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, பசங்க எங்க? பசங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க இந்த பசங்க இருக்காங்க. நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க. மக்கள்லாம் அவங்களுக்கே உணவு இல்லாமல் இருக்காங்க, நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க? இந்த கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு உதவுறதுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இருந்தால் அவங்க ஊருக்கு போகலாமா? எனக்கு யாரும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரே ஒரு நண்பர் இருக்காருமா. அவர் நமக்கு உதவுவாரா? அவர் ரொம்ப சிறந்தவர், அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப தொலைவில் இருக்காரு. எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்ல. இங்கே பசியில் சாப்பிட்றத விட அங்கே போகலாம். நம்ம குழந்தைங்களை தூக்கிட்டு உடனே கிளம்பலாம், வாங்க. அவர் பூரி அப்படிங்கிற க்ஷேத்திரதாமல இருக்கார். எப்படியாவது நம்ம அவர்கிட்ட போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா. நான் போய் பசங்களை கூட்டிகிட்டு வரேன், நீங்களும் கிளம்புங்க. இவர் தான் நண்பன் சொல்கிறேன்னு தெரியாது. அங்கே போனால் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரன் எல்லாரையும் பார்க்கலாமே. நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படியே வாங்க வாங்க போகலாம். ஜெகநாதர் பார்க்குற ஆசையில தான் ஒய்ஃப்கிட்ட ஃப்ரெண்ட் இருக்காது சொல்லி கொண்டு போறாரு. அந்த பொய்யை நம்பி இவங்களும் போறாங்க. போனால் தானே தெரியும் அங்கே சாப்பாடு கிடைக்குதா இல்லை உதவி கிடைக்குதான்னு. முழுசா என்ன நடந்தது தெரியாம உடனே நடந்தது கேளு. என்னங்க 4 நாளாக நடக்கணும், இன்னும் வரலையா உங்கள் நண்பரோட வீடு? இதோ வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்புறம் இங்கே ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, நம்ம உள்ளார போய் ஜெகநாதர் பார்த்துட்டு அப்புறமா போகலாமா? சரி வாங்க, போய் பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு உங்கள் கிருஷ்ணரை பார்க்கணுன்னா தூக்கமே வராது. அப்பப்பா, எவ்வளோ கூட்டம் பாருங்க, எப்படி உள்ள போகிறது? அப்பா எல்லாரையும் உச்சி வச்சு அடிக்கிறாங்கப்பா. அது கூட்டத்தை சமாளிக்க அப்படி பண்ணுறாங்கப்பா, நீங்கள் பயப்படாதீங்க, வாங்க வாங்க.
நம்மளை எப்படியும் உள்ள விட மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? சரி வாங்க, நாம அந்த தெற்கு பக்கமாக இருக்கிற கோயில் வாசலுக்கு போய் பார்க்கலாம். பா, நீ பாருங்களேன், நிறைய மாடுங்க என்னவோ குடிச்சிட்டு இருக்கு. அது ஜெகநாதருக்கு சமைக்கிற அரிசியிலிருந்து வர கஞ்சிப்பா. இங்கே தான் வந்து விழும். அதைத்தான் மாடுங்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கு. அப்பா, மாட்டுக்கு கூட சாப்பாடு இருக்கு, ஆனா நமக்கு தான் இல்ல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பசி உயிரே போகுது. ஆமா, என்னால முடியல. எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும். வீட்டு வேற போச்சு. வாங்க நண்பர் வீட்டுக்கு போகலாம். நான் விசாரிச்சேம்மா, நண்பர் வீட்டில் நிறைய விருந்தாளிங்களாம், உள்ளேயே போக முடியலையாம். நாம் இங்கேயே படுத்துருந்துட்டு காலையில் போகலாம். என்ன, சாப்பிடாம படுக்கணுமா? முடியவே முடியாதப்பா. சரி, இப்போ பையில் இருக்க அந்த மண் சட்டியை கொடு, நான் போய் அந்த கஞ்சியாவது குடிச்சிட்டு வரேன். எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு படுத்து ஓய்வு எடுத்துட்டு காலையில் போகலாம். சரி, அதையாவது குடிச்சிட்டு வாங்க, குடிச்சிட்டு பசியாத்தலாம். காலையில் உங்கள் நண்பரை பார்த்து நம்ம தங்கறதுக்கும் சாப்பாட்டுக்கும் வழி பண்ணுங்க. நிச்சயமா பண்றேன். அவர் ரொம்ப கருணையானவர், நம்மளை கைவிட மாட்டார். அப்பா ஜெகநாதா, உன் படைப்பில் உள்ள எல்லாரையும் நீதான் பராமரிக்கிறேன். நாம் ஒரு படைப்பிற்கு அப்பாற்பட்டோம்னா உணவின்றி நாங்கள் இங்கே இழந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். இல்லை என்றால் நாங்கள் எங்கள் உயிரை இழந்து விடுவோம். நான் தான் சொன்னேன்ல, அவங்க சாகத்தான் போறாங்க. ஜெகநாதர் எங்க வந்து அவங்க காப்பாற்ற போறாங்க. அதான் இல்லை, அன்னைக்கு கோயிலில் ஜெகநாதருக்கு மாலை பிரசாதத்தை நைவேத்தியம் செஞ்சுட்டு பூசாரி கதவை பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. தன்னை மட்டுமே ஒரே நண்பர்கள் நம்பி வந்தோட பட்னியா படுக்க வைத்து விட்டமேனு கவலைப்பட்ட ஜெகநாதர் ஒரு பிராமணர் வழியில் வந்து என்ன பண்ணா தெரியுமா? நிஜமாகவா? நான் மட்டும் இத்தனை வேலை சாப்பிட்டு விட்டோமே. பாவம் நண்பன் எவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்திருக்கிறான். அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே. சரி, பண்டக சாலைக்கு சென்று இருப்பதை அவனுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். பந்து, எனது அன்பு பந்து. யாரோ என் பேரை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல இன்னைக்கு யாரும் தெரியாது. ஒருவேளை வேற யாராவது கூப்பிடுறாங்களோ நம்ம. ஜாஜ்பூரை சேர்ந்த பந்து மனைவியே, உன்னைத்தான் அழைக்கிறேன். வெளியே வாப்பா. ஆமா, நம்ம பேரை தான் கூப்பிடுறாங்க. சரி, யாருன்னு பார்ப்போம். அப்பாடா, இப்போவாது வந்தியே. என்ன பிராமணரே, யார் நீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? தயவு செய்து இந்த உணவை ஏற்றுக்கொள். உன் குடும்பத்தினருக்கு கொடு. நாளை காலையில் உங்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்கிறேன். யார் இவர்? வந்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, கிளம்பிட்டாரு. சரி, நம்ம பசங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கலாம். குழந்தைங்களா, எழுதுங்க எழுதுங்க. இங்கே பாருங்க, சாப்பாடு வந்திருக்கு, எழுதுங்க, சாப்பிடுங்க. யாரு அது? இந்த நேரத்தில் வந்து விதவிதமாக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. யாருன்னே தெரியலம்மா. யாரோ ஒரு பிராமணர் வந்தாரு, கொடுத்தாரு. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. ஐயா, லட்டு, ஜிலேபி இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா, எனக்கு அந்த தயிர் சாதம் வேணும். சண்டை போடாம சாப்பிடுங்க, அதான் நிறைய இருக்குல்ல. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இந்த நீங்களும் சாப்பிட்டுட்டு தட்டை அலங்கி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க.
நம்ம துணியில சுத்தி வச்சிடலாம். காலையில எடுத்துட்டு போய் அங்க இருக்காரு பார்த்து கொடுத்துடலாம். ஓய் அச்சுதா, என்ன இது? இங்க இருந்த ஜெகநாதரின் தங்கத்தட்டை காணுமேப்பா. நேற்று எல்லா வேலையும் முடிச்சிட்டு இங்கே தானே அலுமி வச்சு விட்டு போனேன். அப்புறம் எப்படி ஓய் மாயமா போயிடுதா? சரி வா, போய் கோவில் நிர்வாகி கிட்ட சொல்லிடலாம். ஆமா ஆமா, இல்லைன்னா பழி நம்ம மேல வந்துடும். என்ன 2 பேரும் ஒண்ணா வரீங்க? வேலை எதுவும் இல்லையா? ஐயா, பண்டக சாலையில இருந்த ஜெகநாதரோட தங்கத்தட்டை காணும் ஐயா. என்னது? தங்கத்தட்டை காணுமா? நேற்று கடைசியா அதை யார் பார்த்தது? நான் தான் கடைசியாக அலுமி வச்சு விட்டு பண்டக சாலையை சாத்திட்டு போனேன். ஆனா இப்போ காத்தால பார்த்தா காணோம். ஊட்டி இருந்த கோயில யார் வந்து எழுப்பா? 2 பேரும் கதை அடிக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற வழியில விசாரிச்சா உண்மை வரும். ஐயா, சத்தியமா நாங்க 2 பேரும் எடுக்கல. இத்தனை வருஷமா எங்களுக்கு பழி இழக்கிற ஜெகநாதருடைய தங்கத்தட்டை நாங்க எடுப்போமா? நிச்சயமா நாங்க எடுக்கலைங்க ஐயா. ஐயா ஐயா, இங்க பாருங்க, என் கையில ஒரு தங்கத்தட்டு வச்சிருக்கான். யார் இவன்? இவனை எங்கேருந்து கூட்டிட்டு வரீங்க? கோவில் தெற்கு வாசல்ல இவளும் இவனோட குடும்பமும் தூங்கிட்டு இருந்தாங்க. இங்க எல்லாம் தூங்கக்கூடாது, எழுந்துருங்கன்னு சொல்லி எழுப்பினப்போ இவன் கையில் வச்சிருந்த துணியிலிருந்து இந்த தட்டு கீழே விழுந்தது. தங்கத்தட்டா இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஐயா ஐயா, இதுதான் நம்ம ஜெகநாதரோட தட்டு. ஏய், உன் பேர் என்ன? எப்படி கோயிலுக்குள்ள இருந்த தட்டு நீ திருடிட்டு போன? ஐயா, என் பேர் வந்து மகந்தி. ஜாஸ்பூர்லேருந்து வரேன். நான் இந்த தட்டை திருடலைங்க. ராத்திரி நாங்கள் தெற்கு வாசலில் படுத்துருந்தப்போ ஒரு பிராமணர் இந்த தட்டு நிறைய வகை வகையாக சாப்பாடு கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. என்ன, பிராமணர் உங்ககிட்ட தங்கத்தட்டை கொடுத்தாரா? நீ திருடிட்டு எங்க பேர்ல பழி போடுறியா? நான் தான் விசாரிச்சிருக்கேன்ல, நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. இந்த பிராமணனுக்கு கொடுக்கலங்க, அவர் வேற ஒருத்தர். இதை எங்களை நம்ப சொல்றியா? இவனை இப்படி கேட்டா இவன் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனை 2 சாப்பிட்டு அப்பதான் உண்மையை சொல்லுவான். ஏய், உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. நீ தானே எடுத்த? அந்த ஜெகநாதர் மேல சத்தியமா நான் எடுக்கலங்க. உண்மையை சொல்றியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? நேரமாக்கி விட்டது, எனக்கு வேறு வேலை இருக்கிறது. நான் கிளம்புகிறேன். இவனை விசாரித்து விட்டு என்னிடம் வந்து கூறுங்கள். என்ன ஒத்துக்கலையா இல்லையா? ஐயா, நான் தான் சொல்றேனே, ஒரு பிராமணர் தாங்க என்கிட்ட இந்த தட்டை கொடுத்தாரு. உண்மையை சொல்ல மாட்டியா? இது இன்னைக்கு ராத்திரி ஜெயில போட்டுட்டு நாளைக்கு காலையில ராஜா கிட்ட விசாரணைக்கு கூட்டிட்டு போறேன். ஐயா ஐயா, என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் என்னை காணாம தேடுவாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எடுக்கவே இல்லைங்க. அது நாளைக்கு காலையில அரண்மனைக்கு விசாரணையில பார்த்துக்கலாம். வா போகலாம். என் நம்பு ஜெகநாத பெருமானே, நான் மிகப்பெரிய பாவி. என்னை போல பாவி வேற யாருமே இல்லை. நீங்களோ கருணை கடல். உங்களை தவிர எனக்கு வேற புகலிடமே இல்லை. நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஓ, வா பார்க்கலாம் யாரு வராங்க. என்னப்பா சோமு, உங்க ஜெகநாதர் அவருக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாற்றிட்டாருன்னு பார்த்தா நைஸா தங்கத்தட்டை கையில கொடுத்து மாட்டிவிட்டாரு. அவர் மாட்டி விட்டதே அவருக்கு எல்லாம் கிடைக்க ஏற்பாடு செய்யறது தான். என்ன எல்லாம் கிடைக்க போகுது? ஒரேதான் கிடைக்க போகுது. அவர் பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு நிம்மதியாக இருந்தாரு. கையில தங்கத்தட்டை கொடுத்து இப்போ நிர்வாகி கிட்ட மாட்டி வச்சுட்டாரு. நாளைக்கு ஒருதான் கிடைக்க போகுது. அதுதான் இல்லை, ஜெகநாதர் நேராக போய் அந்த ஊர் ராஜா கனவுல உண்மையை சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. என்னப்பா சொல்ற? ஜெகநாதர் நேரா ராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னாராம். ஒரே ஆச்சரியமா இருக்க, சொல்லுப்பா. தூங்கிட்டு இருந்த ராஜா கனவுல போய் மன்னா மன்னா, யாரது? என்ன ஜெகநாத பெருமாளா இது? ஆமாம் மன்னா. உங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரும்பொழுது அவர்களை உணவளிக்காமல் அவர்களை பராமரிக்காமல் விடுவீர்களா? அதுதானே மரபு. எப்படி செய்யாமல் இருப்பேன்? ஓ, நீ செய்தால் மரபு, அதை நான் செய்தால் தண்டனையா?
எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை காண கூறிக்கு வந்த என் நண்பரின் குடும்பத்திற்கு நான் உணவளித்தேன். என் நண்பனுக்கு என் தங்கத்தட்டை பரிமாறினேன். அது என்ன தவறு? ஜெகநாத பெருமாளே, இதில் தவறு ஏதும் இல்லையே. உன் ஆட்கள் அவனை பிடித்து அவனது திருடன் பட்டம் கட்டி சிறைச்சாலையில் தள்ளிவிட்டார்கள். அவன் குடும்பம் இப்பொழுது அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியா? இதோ இப்பொழுதே சென்று அவரை விடுவிக்க சொல்கிறேன். அது மட்டும் போதாது, அவனை சிறையிலிருந்து விடுவித்து சிறந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுக்க வேண்டும். என் நண்பனுக்கு மிகுந்த மரியாதையும் அளித்து அவன் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சிறந்த உணவையும் தங்கும் இடத்தையும் வழங்க வேண்டும். இது என் ஆணை. என் கனவில் ஜெகநாதர் வந்து ஆணையிட்டுள்ளார். ஜெகநாதரின் ஆணையை இப்பொழுதே நிறைவேற்ற வேண்டும். நிர்வாகியை அழைத்துக் கொண்டு இதோ சிறைச்சாலைக்கு கிளம்புகிறேன். நீங்கள் என்ன சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறீர்கள்? பந்து மகந்தியை எங்கே அழைத்து வைத்திருக்கிறீர்கள்? இதோ இந்த அறையில் இருக்கிறான் மன்னா. ஐயா, பந்து மகந்தியே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களால் தான் என் வாழ்க்கையில் பெரும் அதிசயம் நடந்துள்ளது. உங்கள் வருகையினால் நான் மாபெரும் பாக்கியம் பெற்றேன். என் மக்கள் செய்த குற்றத்தையும் மன்னித்து அருளுங்கள். அரசே, என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. தங்களை காப்பாற்ற ஜெகநாதர் என் கனவில் வந்தார். உண்மையை எடுத்து கூறி தங்களை விடுவிக்க சொன்னார். என்ன? என் ஜெகநாதர் பெருமாள் ரொம்ப கனவு வந்தாரா? எனக்காக உங்களுடன் வந்து பேசினாரா? ஆமாம் பந்து. நிர்வாகியே, ஜெகநாதர் தான் அவர் நண்பனுக்காக தன்னுடைய தங்க தட்டில் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு சென்றார். இதை அவரே என் கனவில் வந்து சொன்னார். நாம் இவரை தவறாக எண்ணிவிட்டோம். அப்படியா? என்ன ஆச்சரியம்! தன் நண்பனுக்காக ஜெகநாதர் தானே நேராக வந்திருக்கிறார். அவர் கருணையே கருணை. நிர்வாகியே, இவரை தக்க மரியாதையுடன் அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். இவரும் இவரின் குடும்பத்தாரும் தங்குவதற்கு கோயிலின் தெற்கு வாயிலுக்கு அருகிலேயே ஒரு நல்ல வீட்டை ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஏற்பாடு செய்து விடுகிறேன் மன்னா. அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டமில்லாமல் பராமரிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். ஆகட்டும் மன்னா. ஜெகநாத பெருமாளே, நான் உன்னை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீயே வந்து என்னை பார்த்துருக்க. உன் கருணைக்கு இல்லையே இல்லப்பா. ஜெகநாதா, ஜெகநாதா, ஜெகநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெகநாத் மகாராஜ் கி ஜெய். என்ன வேலை பார்த்து இருக்கிறார் ஜெகநாதர்? அவர் தன் குடும்பத்துடன் வாழ்நாள் முழுசும் ஜெகநாத பெருமானுக்கு மகிழ்ச்சியோடு சேவை செய்தார். பின்ன கோயில் பக்கத்து வாசல்ய குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுடா. ஆமா, தன் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஜெகநாதர் ஓடி வந்துடுவார்னு இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி வெயிட் பண்ணு. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போகலாம். संभाले तो हमें कौन संभाले, तू न संभाले तो हमें कौन